இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, தவக்காலத்தின் 5வது ஞாயிறு வாரத்துக்குள் நுழைகின்றோம். முடிசார்ந்த மன்னரும் முடிவில் ஒருபடி சாம்பர் ஆவார் என்பது ஆன்றோரு வழக்கு. சாவு என்பது நமக்கு நிச்சயமானது. அதற்கு யாரும் விதிவிலக்கானவர்கள் இருக்க முடியாது. சாவு எவ்வளவு நிச்சயமானதோ அதைவிட மேலாக முடிவில்லா வாழ்வு நிச்சயமானது. முடிவில்லா வாழ்வை நோக்கியே நம்முடைய நம்பிக்கை பயணம் தொடர்கின்றது. எனவே சாவு என்பதும் கல்லறை என்பதும் எமது வாழ்வில் கடைசி வார்த்தையாக இருக்க முடியாது. அதை தாண்டிய நிலைவாழ்வை நோக்கியே நம்பிக்கையோடு எம் வாழ்நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். இதுவே எமது கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளமாகவும் அமைகின்றது. குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது லாசாரை இயேசு உயிர்ப்பித்த சம்பவம் குறிப்பிடப்படுகின்றது. லாசார் மிகவும் இயேசுவுக்கு நெருக்கமானவர் என்பதை அவர் இறந்ததை கேள்விப்பட்ட பொழுது அவர் கண்ணீர் சிந்தினார் என்று நற்செய்தி குறிப்பிடுகின்றது. ஏன் அருமையானவர்களே, இயேசுவும் மனிதன் தானே, அவருக்கும் ஒரு இதயம் இருந்தது. சிலர் மேல் அளவில்லாத அவர் பாசம் கொண்டிருந்தார். எனவே அவர் கண்ணீர் விட்டது நியாயமானது. அதே வேளையிலே அவருடைய சகோதரிகள் அவருக்கு தூது அனுப்புகிறார்கள், லாசர் இறந்து விட்டார் என்று சொல்லி. அவர் உடனடியாக வரவில்லை, சற்று தாமதித்தே வருகின்றார். அந்த துக்க செய்தி கேட்டாலும் நாங்கள் என்றால் உடனே ஓடியிருப்போம். ஆனால் அவர் வந்த பொழுது அவருடைய சகோதரியை எதிர்கொண்டு சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, நீரே இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று கூறுகின்றார்கள். ஆனால் அதே வேளையிலே அவர் மீதும் நம்பிக்கை இருந்தது, அவர் லாசரை மீண்டும் உயிர்ப்பிக்க வல்லவர் என்பது. அப்பொழுது இயேசு சொல்லுகின்றார், உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னை நம்பிக்கை கொள்ளுவான் இறப்பினும் வாழ்வான் என்பதை நீ நம்புகிறாயா என்று கேட்ட பொழுது அவர் அந்த நம்பிக்கையை ஆமோதித்து பதிலிருக்கின்றார். எனவே அவர் அந்த கல்லறை வாசலுக்கு அருகே செல்கின்றார். 3 நாள் ஆயிற்று என்று சொல்லி ஒரு விதத்திலே நம்பிக்கையின்மையையும் அவருடைய சகோதரி ஒருவர் வெளிப்படுத்துகின்றார். 3 நாள் என்பது குறிப்பாக யூத மரபின்படி ஒருவர் இறந்துவிட்டால் அவருடைய ஆன்மா 3 நாளுக்கு பிறகுதான் அவருடைய உடலை விட்டு போய்விடுகின்றது என்பது அவர்களது நம்பிக்கை. ஆகவேதான் 3 நாள் ஆயிற்றின் சகோதரன், ஆகவே இனி ஒன்றும் செய்ய இயலாத என்ற ஒரு நிலையில்தான் அந்த சகோதரி அவருக்கு பதில் சொன்னார். ஆனால் இயேசுவுக்கு தெரியும் அவருடைய வல்லமை என்னவென்று. எனவே அவர் அந்த கல்லறை வாயில் நின்று, இருள் நிறைந்திருந்தது, அடக்கம் செய்து 3 நாளாயிற்று, வாயில் நின்று அவர் கட்டளையிடுகின்றார். அவனை வெறுமனை அழைக்கவில்லை, கட்டளையிடுகின்றார். லாசாரே வெளியே வா என்று அவர் கட்டளையிட்ட பொழுது அவர் வெளியே வருகின்றார். அருமையான சகோதரங்களே, சாவின் தலைகளை தகுத்தறிந்து இயேசு உயிர்த்து இன்று நம்மோடு வாழுகின்றார். எனவே சாவு என்பது நம்முடைய வாழ்வுக்கு கடைசியானதல்ல. ஆனால் சாவை விட வாழ்வே முக்கியமானது. நாங்கள் ஒரு நாள் சாவோம் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதைவிட மேலாக நாங்கள் அந்த நிலை வாழ்வை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடிய விதத்திலே நாங்கள் வாழுகின்றோமா என்பதை பற்றித்தான் நாங்கள் கவலைப்பட வேண்டும். இயேசு லாசாருக்காக கண்ணீர் சிந்தினார். ஆனால் எத்தனையோ பேர் கண்ணீர் சிந்தி அவரிடம் வந்த பொழுது அவர்களுக்கு புது வாழ்வு கொடுத்தார். இன்றும் இயேசு அந்த கல்லறை வாயிலே நின்று ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். எங்கள் சுயநல கல்லறைகளிலிருந்து வெளியே வரும்படியாக, எங்களுடைய தீமை நிறைந்த இதய கல்லறையிலிருந்து எங்களை வெளியே வரும்படியாக, உலக ஆசாவாசங்களுக்குள் நிறைந்த கல்லறைகளிலிருந்து எங்களை வெளியே வரும்படியாக, சமூக தொடர்பாடல் சாதனங்களின் ஆக்கிரமிப்பு நிறைந்த கல்லறைகளிலிருந்து எங்கே எங்களை வெளியேறி வருமாறு அவர் அழைக்கின்றார்.
வெளியே வந்தால் எங்களுக்கு வாழ்வை தருவார், விடுதலையை தருவார். ஆமேன்.